கொடுக்குறேன். Good evening, students. This is Professor R. Surendran from Government College of Technology. Today we are having the technical champion Gopalakrishnan along with me. Now we are having the discussion of fluid mechanics and machinery. It is fluid dynamics part 4. Okay, sir. Fluid dynamics part 4 theory part questions. Sir, thanks to our mentor Professor R. Surendran, sir. Thank you, sir. Sir, first question: the predominant force acting on an element of fluid in the boundary layer over a flat plate placed in a uniform stream include inertia pressure force, viscous pressure force, viscous body force, and viscous inertia force. இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாட் பிளேட்டில் போகும்போது எவ்வளோ என்ன ப்ரிடாமினன்ட் ஃபோர்ஸ் வந்து என்ன இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஒரு ஃப்ளாட் பிளேட்டில் யூனிஃபார்ம் ஸ்ட்ரீம் என்ன ஐடியா இருக்கு உங்களுக்கு? சார் விஸ்கஸ் ப்ரெஷர் ஃபோர்ஸ் இருக்கலாம் சார். விஸ்கஸ் ஃபோர்ஸ், ப்ரெஷர் ஃபோர்ஸ் இருக்கலாம் சார். ப்ரெஷர் ஃபோர்ஸ். Go to the answer. Reynolds number used to characterize the flow regimes such as laminar flow and turbulent flow. It gives a measure ratio of inertial force. It consequently quantities the importance of boundary layer concept. So இது வந்து இந்த flat plate மேல क्वेश्चन போங்க. இந்த flat plate क्वेश्चन கேட்டதுக்கான விஷயமே வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா பவுண்டரி லேயர் கான்செப்டுக்காக தான் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா பவுண்டரி லேயர்ல விஸ்கஸ் இருக்கும்ன்றது நமக்கு தெரியும். ஏன் சார்? அங்க வந்து லேமினார் ஃப்ளோ தான் சார் ஃபர்ஸ்ட் இருக்கும். ஆமா, பவுண்டரி லேயர்ல அங்க லேமினார் ஃப்ளோ தான் இருக்கும், விஸ்கஸ் இருக்கும் தெரியும். சோ இப்போ இதுக்கு இன்னொரு ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படின்னா நமக்கு அங்க ஃபிரிக்ஷன் இருக்கும். ஓகே சார். சோ அந்த ஃபிரிக்ஷனுக்கு என்ன ஈஸியா இருக்கும் அப்படின்றதை கொண்டு வந்திருக்காங்க. தட் இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் சார். So second sir, Bernoulli's equation is an energy equation. Reason வந்து starting from Euler's equation one can derive Bernoulli's equation sir. பெர்னாலி ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து எனர்ஜி ஈக்குவேஷன் தெரியும், இது ஆயிலர் ஈக்குவேஷன் தான் வருதுன்னு தெரியும். உங்களோட ஆன்சர் ஏவா பியா? சார் பி வரலாம்னு நினைக்கிறேன் சார். கோ ஃபார் தி ஆன்சர். சாரி சார், ஏ வருவாங்க. இரண்டுத்துக்குமே வந்து ஸ்டெடி ஃப்ளோ இஸ் நான் விஸ்கஸ். இப்போ இங்க வந்து ஆயிலர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. dp by rho plus gd z vdv. அதை இன்டகிரேட் பண்ணா நமக்கு பெர்னாலி ஈக்குவேஷன் கிடைக்குது. எஸ் சார். ஸோ பெர்னாலி ஈக்குவேஷன் வந்து p by rho plus gz plus v square by 2 equal to constant. இது எனர்ஜி per யூனிட் மாஸ் ஃபார்ம். பெர்னாலி ஈக்குவேஷன் வந்து 4 விதமான ஃபார்ம்ல இருக்கும். 4 விதமான ஃபார்ம்ல வந்து இது வந்து நம்ம பார்க்கிறது வந்து எனர்ஜி per யூனிட் மாஸ் p by rho plus gz plus v square by 2. இதுல எல்லாமே m வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணியிருக்கோம். அது அதனால கிடைக்குது. ஸோ பெர்னாலி ஈக்குவேஷன் ஆயிலர் ஈக்குவேஷன் இன்டகிரேட் பண்ணா கிடைக்கிறது தான் பெர்னாலி ஈக்குவேஷன். சூப்பர். நெக்ஸ்ட் சார். Consider the following assumptions. Fluid is compressible, inviscid, incompressible and homogeneous, viscous and compressible. The Euler's equation of motion requires assumptions indicated in. Yes sir. Sir, inviscid, incompressible and homogeneous sir. 2 and 3 sir. 1 and 2 வரும். incompressible homogeneous பத்தி இதல சொல்லி இருக்க மாட்டாங்க. விஸ்கஸ்னா அது போய், விஸ்கஸ் அண்ட் கம்ப்ரசிபிள்ன்றது பச்சை போய். 4 வர கூடாது. ஆமா சார். சோ 4 வர கூடாது அப்படின்றப்போ C and D யும் வராது. சோ incompressible and homogeneous அப்படின்றது ஒன்னு கொடுத்திருக்கான். இது கம்ப்ரசிபிள் கொடுத்திருக்கான். ஓகே சார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கம்ப்ரசிபிள் கொடுத்திருக்கான். கம்ப்ரசிபிள் வராதுல, ஒண்ணும் வராது. ஆமா ஆமா சார். ஒண்ணும் வராது, 4 வராது. அப்ப 2 and 3 ஆப்ஷன் B இருக்கலாம். எஸ் சார். எஸ். Incompressible non-viscous fluid, steady or unsteady flow. ஆயிலரை பொறுத்த வரைக்கும் ஸ்டெடிக்கும் செல்லுபடியாகலாம், அன்ஸ்டெடிக்கும் செல்லுபடியாகலாம். சூப்பர், வெரி குட். Sir, next question sir. The Euler's equation of motion is a statement of sir, இது simple sir, conservation of momentum of inviscid fluid நினைக்கிறேன் சார். Conservation of momentum of inviscid fluid. Okay, answer பாத்துங்க. Yes sir. Question is a conservation of momentum and is applicable to steady compressible as well as incompressible flow of non-viscous fluid.
Yes, sir. Conservation of momentumன்றது வழிவகுத்திருக்கான். Very good. Next. It is recommended that the diffuser angle should be kept less than 18 degree because sir, pressure increase in the flow direction and flow separation may occur அப்படினாங்க. சீன் நினைக்கிறேன் சார். இப்ப ஆமா, இப்ப என்னன்னா டிஃப்யூசர்ன்றது வந்து ஃப்ளோ செப்பரேஷன் நடக்கிற ஒரு இடம். ஏன்னா வந்து அது ஃப்ளோ இப்ப ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. இட் இஸ் a pressure recovering device ன்னு சொல்லுவாங்க. ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும் தான் சொல்லணும். ஆப்ஷன் சி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆன்சர் பாருங்க. ஆமா சார். கரெக்ட். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஏன் அந்த இது வந்து டிஃப்யூசர்ல இப்ப நாஸ்ல வந்து என்ன பண்ணும் சார்? அது வந்து இன்க்ரீஸ் ஆகும் சார். அதோட ஏரியா எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணும். சரியா? டிஃப்யூசர் வந்து பிரஷர் எனர்ஜி டிக்ரீஸ் பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணும். கரெக்ட். ரெண்டு பேரும் இன்க்ரீஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அவன் கைனடிக் எனர்ஜி, இவன் பிரஷர் எனர்ஜி. அப்போ நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த கைனடிக் எனர்ஜியை வந்து இன்க்ரீஸ் பண்றவன் நாசில், பிரஷர் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்றவன் டிஃப்யூசர் சார். டிஃப்யூசர். டியை வந்து திருப்பி பார்த்துக்கோ. டியை திருக்குன்னா பிஆமா. பிரஷர் ரெக்கவரிங் டிவைஸ் அப்படின்றது சொல்லலாம். ஓகே சார். ஓகே சார். இந்த அஜித் பாட்டு ஒரு பாட்டு வரும், 18 வயசில் என்ன பிடிக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு வரும், கேள்விப்பட்டிருக்கியா? எஸ் சார். அதுல பார்த்தனா அந்த 18ஓட நீ என்ன ஆச்சணும், 18 டிகிரியில் என்ன நடக்கும்? பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா வந்து நீ +2 படிக்கும் போது 18 வயசு வந்துருக்கும். அப்ப என்ன ஆகும்? 18 வயசுல பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும். சரி, ஐயோ இன்ஜினியரிங் சீட் கிடைக்குமா, டாக்டர் சீட் கிடைக்குமா, ஆயிரம் அப்படின்னு பிரஷர் வந்து இதுவாகும். அது மட்டும் இல்லாம நமக்கு இன்னொரு ரகசியம் என்னன்னா ஃப்ளோ செப்பரேஷன். அது வரைக்கும் அம்மா அப்பா சொல் பேச்சு கேட்டு கரெக்டா இருந்தா தனியா போனோம் அப்படின்னு, அப்ப தனியா எல்லா வேலையும் தனியா செய்யணும் அப்படின்னு ஒரு இது ஓட்டு போடுறது கூட என்ன சொல்றாங்க, 18 மேல சார். 18 வயசுல. எஸ் சார். பிரஷர் இன்க்ரீஸ் ஆகுறது, அப்ப தனியா போறது, ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஓகே. எஸ் சார். எஸ் சார். ஓகே. எஸ் சார். எஸ் sir. Next sir, a pitot tube works on the principle of converting kinetic energy into potential energy. Reason: oncoming upstream velocity of fluid decelerates and come to rest at the stagnation point at the tip of the pitot tube sir. ஆன்சர் என்ன வரும் சார்? ஏ தான் நினைக்கிறேன் சார். ஏ தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாத்துறோம், ஆன்சர் பாப்போம். ஏ தான் சார். எஸ், ஏ தான். மேல போங்க சார். இப்ப இது வந்து பக்காவான क्वेश्चन. ஏன்னா பிட்டாட் டியூபோட ரகசியத்தை வந்து நமக்கு வெளிப்படுத்துது. சோ பிட்டாட் டியூப் என்ன பண்ணுது? கைனடிக் எனர்ஜியை பொட்டன்ஷியல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது. அப்ப யார் போல ஆக்ட் ஆவறான் சார்? வெலாசிட்டி குறைஞ்சிரும் சார், பிரஷர் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிடும் சார். கைனடிக் எனர்ஜினா வெலாசிட்டி 0. எதனால அந்த காரணம் அப்படின்னா the on stream the oncoming upstream velocity of the fluid decelerate ஆகுது. ஸோ கைனடிக் எனர்ஜி வந்து குறையுது, மாறுது அப்படின்னாலே ஃப்ளூயிட் டிஸ்லேட் ஆகுதுன்னு அர்த்தம். சரியா? ரெஸ்ட் ஆகுது அப்படின்னு வேற சொல்றான். அந்த ரெஸ்ட் ஆகிற இடத்துக்கு பேரு தான் ஸ்டாக்னேஷன் பாயிண்ட் சார். ஸ்டாக்னேஷன் பாயிண்ட். ஸ்டாக்னேஷன்னா தேங்குதல்னு அர்த்தம். தேங்கு புள்ளி. ரெஸ்ட் எடுக்கிற புள்ளி என்னது? ஸ்டாக்னேஷன் பாயிண்ட் சார். தேங்கு புள்ளி. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் क्वेश्चन. வெரி குட். Sir, Navier-Stokes equation are useful in the analysis of viscous flow sir. Viscous flow தான் சார். Navier-Stokes மேல viscous flow மட்டும் பெருசா போட்டுக்கோ. நோட்ஸ் எடுக்கும்போது நேவியர்ல இருக்க. எஸ் சார். எஸ் சார். பெருசா போட்டுக்கோ. அப்ப விஸ்கஸ். எஸ் சார். ஆல்ரெடி சொல்லி கொடுத்தீங்க சார். வி பெருசா போணும் சொன்னீங்க சார். எஸ் சார். சூப்பர். சி தான் சார். Sir, next question sir. The measurement of flow rate in a pipe is done by the combination of venturimeter and manometer sir. So venturimeter யார் ஜோடி சேருவா அப்படின்றது m பெருசா போட்டுக்கோ. Yes sir. Okay sir. m பெருசா போட்டுக்கோ. manometer யார் ஜோடி சேருவா அப்படினா manometer sir. Okay sir. Very good. Sir, next question sir. The Newtonian fluid is one which sir B or sir has a linear relationship between shear stress and rate of angular deflection sir. அப்படிதான் நினைக்கிறேன்.
ஆமா லீனியர் ரிலேஷன்ஷிப் தான். நியூட்டோனியன் அப்படின்னாலே அவர் நேரடி லீனியர். ஆமா சார், ஆமா சார். அது மட்டும் இல்லாம சூப்பர், வெரி குட். பி தான் சார். பி தான். ஆமா சார். சார் நெக்ஸ்ட் கொஸ்டின் சார் பார்க்கலாம். Sir? Yes, proceed. Sir, okay, sir. Sir, angle of diverging portion of the venturimeter is limited to 7 degree because flow decelerates in the diverging portion and pressure increases in the downstream direction. Hence, the fluid experience an adverse pressure gradient if the divergence angle is large, sir. Is it correct, sir? Okay, sir. Adverse pressure, sir. Flow separation takes place due to adverse pressure gradient when divergent angle is large, sir. சார் இதுவும் கரெக்ட் தான் சார். ஏன்னா பாசிட்டிவ் ப்ரெஷர் கிரேடியன்ட்ல ஃப்ளோ செப்பரேஷன் ஸ்டார்ட் ஆகும் சார். அது கரெக்ட். அடுத்தது இஃப் த டைவர்ஜன் ஆங்கிள் இஸ் லார்ஜ் ஏ நெகட்டிவ் ப்ரெஷர் இஸ் கிரியேட்டட் அட் த த்ராட் விச் அப்ஸ்ட்ரக்ட்ஸ் த ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட் அப்படின்றாங்க சார். இது வராது சார். ஏன்னா டைவர்ஜன் போது பாசிட்டிவ் ப்ரெஷர் கிரேடியன்ட் தான் சார் வரும். 3 வராதுன்னு நினைக்கிறேன் சார். ஓகே. அப்போ 1 and 2 தான் சார் வரும். ஆமா சார், பி கரெக்ட் சார். ஸ்டேட்மெண்ட் 3 ராங்னு சொல்றாங்க சார். வெரி குட். Nice. Yes, sir. Sir, next question, sir. In a venturimeter, the divergent section is much longer as compared to the convergent section. Flow separation occurs only in the divergent section of the venturimeter. அப்படின்னு சொல்லிருக்காங்க சார். ரெண்டுமே கரெக்ட் தான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா சார், ஆமா சார். ஃப்ளோ செப்பரேஷன் டைவர்ஜன்ல தான் சார் நடக்கும். ஏன்னா அதனால தான் சார் அதோட ஆங்கிள் லென்த் அதிகமா வச்சு இருப்பாங்க சார். ஆங்கிளும் ரொம்ப கம்மியா வைப்பாங்க சார். வெரி குட், வெரி 7 டிகிரிக்குள்ள அப்படின்னு நினைக்கிறேன் சார். கரெக்ட் சார். 7 டிகிரி எக்ஸீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சார். இல்லைன்னா அது எடிஸ் அது ஃப்ளோ செப்பரேஷன் நடக்கும் சொல்லுவாங்க. வெரி இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கூட. ஓகே சார். எஸ் சார். சார் நெக்ஸ்ட் கொஸ்டின் சார். The total energy of each particle at various places in case of perfect incompressible fluid flow in a continuous stream சார் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்னு நினைக்கிறேன் சார். எஸ் கரெக்ட். அதான் பெர்னாலி ஈக்குவேஷன். எஸ் சார். ஓகே சார். ஓகே சார். பெர்னாலி ஈக்குவேஷன் தான் ஸ்டேட்மெண்டா சொல்லிருக்காங்க. எங்க ஓகே சார் போனா எனர்ஜி வந்து ஈக்குவலா இருக்கும். சம் ஆஃப் த கைண்ட் எஸ் சார் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல். அதான் டோட்டல் எனர்ஜி. டோட்டல் எனர்ஜி அப்படினா மூணு எனர்ஜி தான் இருக்குறாங்க. கைனடிக் எனர்ஜி, பிரஷர் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே சார். சரிங்க சார். So next question, sir. Which of the following application regarding Navier-Stokes equation are correct? Laminar unidirectional flow between stationary parallel plates. Laminar unidirectional flow between parallel plates have no relative motion. Laminar flow in circuit pipes. Laminar flow between concentric rotating cylinders னு சொல்றாங்க சார். இது வந்து சார் 1 2 3 தான் நினைக்கிறேன் சார். ஏன் அந்த கான்சென்ட்ரிக் ரொட்டேட்டிங் சிலிண்டரை வேணான்றீங்க? சரி பாத்துறோம் சார். சரி ஓகே சார். எஸ் சொல்லிருக்காங்க ரொட்டேட்டிங் சிலிண்டர். ஏன்னா ஆமா சார், மூவ்மெண்ட்ல இருக்கும்போது அதுக்கு வந்து வேற வரும் சார். அதுக்கு வந்து கோவிட் ஓகே, parallel plate ஓகே, சர்க்குலர் பைப் ஓகே. சர்க்யூட் பைப் இல்ல சர்க்குலர் பைப்பா இருக்கும் நினைக்கிறேன். சர்க்குலர் பைப் சார். எஸ் சார். ஆமா சார். நெக்ஸ்ட். ஓகே சார். சார் இது ஒரு क्वेश्चन. ஓகே, थैंक यू. ஓகே சார். थैंक यू சார். थैंक यू சாம்பியன். थैंक यू சார். थैंक यू.